வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். உலகநாயகன் கமல்ஹாசன் மணிரத்னம் அவர்கள் இணைந்து வழங்கும் தக் லைஃப் படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் பிரஸ் மீட்டு தக் டாக்ஸ் இது எல்லாமே நேற்று நடந்தது. இதில் வந்து அந்த தக் டாக்ஸுங்கிறது ஈவினிங் 4 மணிலேருந்து போட்டிருக்கே, அது வந்து எப்போ நடந்தது அப்படின்லாம் கேட்டாங்க. அதே வென்யூ தான் நேற்றுக்கு வந்து மார்னிங் ப்ரெஸ் மீட் நடந்தது. ப்ரெஸ் மீட் முடிஞ்சதுக்கு அப்புறமாக லஞ்ச், எல்லாருக்கும் நான்வெஜ் லஞ்சு, வெஜ்ஜும் இருந்தது நான்வெஜ்ஜும் இருந்தது. அதில் ஸ்பெஷலுங்கிறது நான்வெஜ் லஞ்சு. ஏன்னா இந்தியா முழுவதும் பத்திரிகையாளர் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு விருந்தோம்பல், தமிழருடைய பண்பான விருந்தோம்பல் வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமாக இருந்தது. அதை சிறப்பாக செஞ்சாங்க. அதாவது ஒரு வெற்றி விழாவில் என்ன பண்ணுவாங்களோ அதையே ஃபஸ்ட்டு சிங்கிள் அப்போவே இவ்வளோ தூரம் பிரம்மாண்டமாக பண்ணுறாங்க. அதுக்கப்புறமாக ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறமாக அது தொடர்ந்து அந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா காஸ்டியூமை மாற்றிக்கிட்டு அவங்க பண்ணாங்க. இது எப்படின்னா நமக்கு லைவ்ல காமிச்சது அப்படிங்கிறது அது ஓவர், அதோட ஓவர். அதுக்கப்புறம் உள்ளது அந்த தக்ஸ் டாக் அப்படிங்கிறது வந்து கமல் சாராக இருக்கட்டும், சிம்புவாக இருக்கட்டும், இவங்களா இருக்கட்டும், த்ரிஷாவாக இருக்கட்டும், எல்லாருமே பேசினாங்க காஸ்டியூம் எல்லாம் மாற்றிக்கிட்டு. அந்த பேசுனது வந்து ராஜ்கமலுடைய யூடியூப் சேனலில் 5-6 பகுதியாக வரும். ஏன்னா 7 மணி வரையே நடந்தது, 6:30-7 மணி வரையே நடந்தது. ஜோஜு ஜார்ஜ் கிளம்பிட்டாரு. ஏன்னா அவர் ஈவினிங் ரெட்ரோ ஆடியோ லான்ச்சுங்கிறதுனால அவர் கிளம்பிட்டாரு. அங்கே ரெட்ரோ ஆடியோ லான்ச் நடந்தது. இது ஒரே நாளில் 2 ஃபங்க்ஷன் நடந்ததுனால அந்த ரெட்ரோ ஆடியோ லான்ச் பெரிய அளவு எடுபடாமல் போயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. அது எனக்கு மட்டும்தான் இருக்கா, இல்லை நீங்கள் உங்களுக்கு எப்படி ஃபீலிங் இருக்கு? இது வேற ஒரு நாளில் பண்ணியிருந்தா ரெட்ரோ சம்மந்தமான நியூஸ் அதிகமாக வந்திருக்குமோ அப்படின்னு தோணுது. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் தக் லைஃப், அந்த பாடல் 1 கோடி வியூவுக்கு மேலே போயிடுச்சு. அதாவது 10 மில்லியன் வியூவுக்கு மேலே போயிடுச்சு 10 மணி நேரத்திலேயே. இப்போ இன்னும் கூட போயிருக்கோம். நான் சொல்றது வந்து 10 ஹவர்ஸில் பார்த்தது, அந்த சமயத்தில் பார்த்தது. ஏன்னா மேட்ச் நேற்றுக்கு மழை பெஞ்சு லேட் ஆச்சு. மழை பெஞ்சு லேட்டாக ஆரம்பிச்சு ரெண்டு டீமுக்கும் 14 ஓவர்ஸ் ஐபிஎல்ல ஆர்சிபி தோற்று போயிட்டாங்க. ஏன்னா மழை பெஞ்சதுக்கப்புறம் டென்னிஸ் பால் பவுன்ஸாக இருந்தது, விளையாடவே முடியலை. ஃபர்ஸ்ட் பேட்டிங்கு 90 தான் அடித்தாங்க, 94 தான் அடித்தாங்க. அதுவும் டிம் டேவிட் கடைசியில் 50 அடித்ததுனால அந்த ரன் வந்தது. இவங்க வந்து அதை ஈஸியாக அடித்து முடிச்சுட்டாங்க. ஒரு கட்டம் டைட்டாக போயிட்டு இருந்தது. ஏன்னா ரன் பால் அப்படிங்கிறப்ப ஒரு 6 ஒரு 4 அடித்தா அப்படியே இது குறைஞ்சிரும். அப்படி வந்து பஞ்சாப் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இப்போ பஞ்சாப் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கு கூட போயிருக்கலாம், இல்லை 2 ரேட் படி செகண்ட் பிளேஸில் இருக்கலாம். டிசி ஃபஸ்ட்டில் இருக்காங்க, இவங்க செகண்ட் பிளேஸ் வருவாங்கன்னு நினைக்கிறேன், பிபிகேஎஸ். ஸோ இந்த பாடல் மிகப்பெரிய ஹிட்டாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் இந்த பாட்டு தான் எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணுறாங்க. கிரேட். இது வந்து கிரியேட்டட் நியூ வேவ்ஸ்ன்னே சொல்லலாம், அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. விக்ரம் படம், அந்த படத்துக்கு என்னன்னா முதல்ல வந்து லோகேஷ் கனகராஜ் ஒரு கதை ரெடி பண்ணியிருந்தாரு. அதாவது இந்த கமல் சார் பண்ணாத ஒரு கதையை பண்ணணுங்கிறதுக்கே பல நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு கதை ரெடி பண்ணாரு. அந்த கதையை சொல்லும் பொழுது, சார் நீங்கள் பண்ணாமல் வச்சிருக்கிற வேற ஏதாவது இருக்கான்னு கேட்கும் பொழுது தான் 1986 ஒரிஜினல் விக்ரமுக்காக பண்ண ஒரு ஸ்டோரியோட ஐடியாவை அவர் சொல்லும் பொழுது, ஆஹா இது சூப்பராக இருக்கே அப்படின்னு இந்த கதையை வச்சுக்கிட்டு அவர் அடுத்தாப்புல பண்ணியிருக்காரு. இப்போ இதை தக் லைஃப்பை பொறுத்தவரையே 3 கதைகள் பேசியிருக்காங்க. கமல் சாரும் மணிரத்னம் சாரும் 3 கதைகள் பேசியிருக்காங்க. 3 கதையுமே உங்களுக்கு பிடிக்கல. அப்போ கமல் ஒரு பழைய கதை, அவருடைய பழைய கதையை ஒன்று எடுத்து அதை பற்றி பேசியிருக்காங்க. இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மணிரத்னம் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அதை வந்து அவர் டெவலப் பண்ணி வேற லெவலில் கொண்டு வந்துட்டாராம். அதாவது கதை வந்து கமல்ஹாசன் மணிரத்னம், இதில் வந்து அந்த ஐடியா கொடுத்தது கமல், அதுக்கப்புறம் அதை டெவலப் பண்ணது எல்லாமே வந்து மணிரத்னம் தான். அவர் எப்படி அதை சொன்னார்னா, என் பொண்ணு தான், என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் அவங்க வீட்டு பொண்ணு, அந்த மாதிரி தான் நான் வந்து என்னுடைய பழைய ஐடியாவை ஒன்று சொன்னேன், அதை கேட்டுட்டு இது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அதை டெவலப் பண்ணி அதை மெருகேற்றி அதை எல்லாமே பண்ணது வந்து மணிரத்னம் தான்
அப்படின்னு சொன்னார். எப்படி விக்ரம் மாபெரும் வெற்றி அடைந்ததோ, கமல்ஹாசனோட ஐடியாஸ் வந்து ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருக்கும். ஆனால் அதை சரியான முறையில் கமர்ஷியலும் அவருக்கே உரித்தான கலையும் கலந்து நம்ம பண்ணணும். கமர்ஷியலாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் வந்து ஆர்டிஸ்டிக்காகவும் இருக்கணும். கமல்னா வெறும்னா மசாலா படம் எடுக்க முடியாது. அதில் ஏதாவது ஒன்று வேணும். அவருடைய பர்ஃபார்மன்ஸுக்கு தீனி போடுற மாதிரி ரசிகர்கள் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி வெறும் ஆர்ட் ஃபிலிமும் பண்ண முடியாது. கமல்னா கமர்ஷியலாகவும் எதிர்பார்ப்பாங்க. ரொம்ப கஷ்டம் கமல்ஹாசனுக்கு படம் பண்ணுறது. வெறும் கமர்ஷியல் படங்கள் பண்ணுறவங்க ஈஸி, வெறும் ஆர்ட் படங்கள் பண்ணுறவங்க ஈஸி. ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறது, அதுதான் மணிரத்னம் சொன்னார். கமல்ஹாசன் ஹஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி பேலன்சிங் த கமர்ஷியல் அண்ட் ஆர்ட் அப்படிங்கிறத அந்த விழாவில் பேசினார். ஸோ இது கமல்ஹாசனுடைய கதை அப்படிங்கிறத வந்து அவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இதை பல பேர் சரியாக கவனிச்சிருக்க மாட்டாங்க. நிறையா விஷயங்கள் இருந்ததுனால, வெவ்வேறு விஷயங்கள் இருந்ததுனால இதை சரியாக கவனிச்சிருக்க மாட்டாங்க. நான் இந்த ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனித்தேன். ஏன்னா நம்ம வந்து கமலோட ஆங்கிளில் தானே நம்ம பார்ப்போம். பாடகர் அபிஜித் பட்டாச்சாரியா அவர் வந்து ரஹ்மான் மேலே ஒரு கடுமையான குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. கடுமையான குற்றச்சாட்டா அது உண்மையான குற்றச்சாட்டா அப்படிங்கிறத நம்ம தான் திங்க் பண்ணணும். அதாவது என்னென்னா, ரஹ்மான் வந்ததுக்கு பிறகு இந்த கம்ப்யூட்டரு, லேப்டாப்பு, இந்த மாதிரியான இதெல்லாம் வந்துருச்சு. இந்த கருவியெல்லாம் உள்ளே வந்ததுனால நிஜமான மனிதர்களுக்கு வேலை போயிடுச்சு. அந்த ட்ரெடிஷ்னலாக வசிக்கக்கூடிய இசைக்கலைஞர்களுக்கு வேலை போயிடுச்சு. ரஹ்மான் வந்து அவங்களெல்லாம் காலி பண்ணிட்டாரு. அவங்கெல்லாம் வேலை இல்லாமல் இருக்காங்க. தே ஆர் ஜாப்லெஸ். அதுக்கு மிக முக்கியமான காரணம் ரஹ்மான் ஸ்டைல் ஆஃப் மியூசிக் தான். அவர் தான் அதிகமாக அந்த இதெல்லாம் கொண்டு வந்தார், இந்த கருவிகள்லாம் கொண்டு வந்தார். இந்த விஞ்ஞானம் அப்படிங்கிற பேரில் வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்தார். கம்ப்யூட்டர் மியூசிக்கு, சிந்தசைசர், கீபோர்டு அப்படின்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து எல்லாரையும் காலி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுக்கு வந்து ரஹ்மான் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. ஐ ஸ்டில் லவ் அபிஜித் பட்டாச்சார்ஜி. அபிஜித்தை நான் இப்பயும் லவ் பண்ணுறேன். அவருக்கு நான் ஐ வில் ஆஃபர் கேக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் சொல்கிறது உண்மை கிடையாது. நான் வந்து எவ்வளோ பேரை நான் பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிறதுக்கு நான் துபாயில் 60 பேர் கொண்ட ஒரு ஆர்கெஸ்ட்ரா, 60 பேரும் பெண்கள், அப்படி ஒரு ஆர்கெஸ்ட்ராவை நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். என்னுடைய சாவா படமாக இருக்கட்டும், பொன்னியின் செல்வனாக இருக்கட்டும், அதில் வந்து 300க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் வேலை பார்த்துருக்காங்க. பல படங்களில் 100க்கும் மேற்பட்ட இசைக்கலைஞர்கள் வேலை பார்த்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நான் அவங்களோடலாம் ஃபோட்டோ எடுத்து போடுறது கிடையாதுனால உங்களுக்கு தெரியறது இல்லை. நான் கேட்டால் எவ்வளோ இசைக்கலைஞர்கள் வேணால் கொடுக்க தயாரிப்பாளர்கள் தயாராக இருக்காங்க. நாங்கள் கம்ப்யூட்டரை வந்து என்னென்னா இசை உருவாக்குறதுக்கு தான் பயன்படுறோம். அதாவது கிரியேஷனுக்கு பயன்படுத்துகிறோம். அந்த கிரியேஷனுக்கு பயன்படுத்தி இப்போ நம்ம ஒரு டியூன் ரெடி பண்ணுறோம், அது வேண்டான்னா அந்த இசைக்கலைஞர்களை வச்சுட்டு அப்படி வேண்டான்னு சொல்ல முடியாது. பட் நான் வந்து இதில் யூஸ் பண்ணுறதுனால பண்ண முடியும். நான் அதை உருவாக்கிட்டு அதை வந்து நான் இசைக்கலைஞர்களை வச்சு தான் நான் பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி இவர் டிஃபெண்ட் பண்ணுறாரு ஏஆர் ரஹ்மான். ஏன்னா நம்ம லைவ் ஆர்கெஸ்ட்ராவில் நம்ம இப்போ என் படங்களுக்கெல்லாம் நிறையா பேர் வாசிக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் ஸ்ட்ராங்காக சொல்கிறார் ரஹ்மான். இப்போ வந்து அவர் லாகூர் 47 அப்படின்னு அமீர்கான் கம்பெனியில் ஒரு படத்துக்கு இசையமைக்கிறாரு. தேரே இஷ்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் எல்ராயுடைய படம். அந்த படத்தில் தனுஷ் கதாநாயகன் நினைக்கிறேன், அதுக்கு இசையமைக்கிறாரு. சாவா இப்போ பண்ணியிருக்காரு. தக் லைஃப் படம் ஜூன் 5 வரப்போகுது. அந்த படத்துக்கு அவர் தான் இசையமைச்சிருக்காரு. இதில் எல்லாத்துலேயுமே நிறையா இசைக்கலைஞர்கள் வேலை பார்த்துருக்காரு அப்படின்னு ரஹ்மான் சொல்கிறாரு. தக் லைஃப் ஜிங்கிச்சா சாங்கு பாட்டு ரிலீஸ் ஆகி 18 மணி நேரத்தில் 1.5 மில்லியன் 1.5 கோடி வியூ வந்திருக்கு 18 ஹவர்ஸில். இப்போ இந்த வீடியோ வந்து அனதர் 3 ஹவர்ஸில் வந்து அப்லோட் ஆகும். 3 ஹவர்ஸ் 3.5 ஹவர்ஸில் அப்லோட் ஆகும். அப்போ இன்னொரு 3 crores, அதாவது கிட்டத்தட்ட 18 கோடியிலேருந்து 18.5 கோடி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய ஒரு ஹிட் ஜிங்கிச்சா சாங்.